வாழ்க, நலமுடன் வாழ்க, ஆயுட்காலம் வரை நலமுடன் வாழ்க. நல்ல அறிவுரைகள் கேட்டு உடலின் ஆரோக்கியம் கூட்டு, உள்ளவரை ஆனந்தமாய் வாழ்ந்து காட்டு. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் ஸ்கயாட்டிகா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வருது. ஸ்கயாட்டிகா பிரச்சனைன்னு என்ன? உடம்புல ரொம்ப நீளமான நரம்பு, தடித்த நரம்பு வந்து ஸ்கயாட்டிகா தான். அதுக்கு முதுகுலேருந்து ஆரம்பித்து எல்ஃபோர்லேருந்து ஆரம்பித்து பின் வழியாக, இடுப்பு பின்பகுதி வழியாக கணுக்கால் பாதம் வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய ஒரு நரம்பு தான் ஸ்கயாட்டிகா நரம்பு. அது வந்து அழுத்தப்படும் போது வலி வந்து ரேடியேட் ஆகும். முதுகு வலியிலேருந்து அப்படியே ஆரம்பித்து பின்பக்கமாக இறங்கி பாதம் வரைக்கும் அந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகும். இந்த ஸ்கயாட்டிகா பிரச்சனை யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கான காரணம் வந்து ஸ்லிப் டிஸ்க். அதாவது முதுகெலும்பு வந்து ஒரு அலைவரிசையில் வந்து அமைஞ்சிருக்கு, அது நடுவில் வந்து ஜவ்வு விலகிடுச்சுன்னா ஸ்லிப் டிஸ்க்குன்னுவாங்க. அதனால் அழுத்தப்படும் போது இந்த ஸ்கயாட்டிகா நர்வ் வலி வந்து அதிகமாகுது. இன்னொன்று ப்ரீஃபார்மிஸ் சிண்ட்ரோம்னு ஒன்று. ப்ரீஃபார்மிஸ்ங்கிறது ஒரு மசில், அது வந்து இடுப்பு பகுதியில் இருக்குது. அந்த தசை வந்து இறுக்கம் அடையும் போது அந்த நரம்பு வந்து அழுத்தப்பட்டு வலி வருது. மற்ற காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே வேலை செய்வாங்களே, ஐடி கம்பெனியில் வந்து 8 hours 12 hours இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து யாரெல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கயாட்டிகா நர்வ் பிரச்சனை வருது. இந்த ஸ்கயாட்டிகா நர்வ் பிரச்சனை வரதால எப்படியெல்லாம் அறிகுறிகள் இருக்குன்னு பார்த்தோம்னா, வலி வந்து ரேடியேட் ஆகுது. அதை தாண்டி வந்து அவங்க வந்து தூங்கும்போது பயப்படுவாங்க. என்னன்னா, அது வந்து எப்படின்னா, கொஞ்சம் அவங்க புரண்டு படுத்தாலும் வலி அதிகமாயிடுமோ, அது ஒரு பயம் வந்து அவங்களுக்கு உண்டு. இந்த ஸ்கயாட்டிகா நர்வ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. நடந்தாலே அவங்களுக்கு குனியறது நிமிர்றது அதெல்லாம் வந்து ரொம்ப வலியை வந்து கொடுக்கும். இரும்பும் போது தும்பும் போது அந்த வலி வந்து அவங்களுக்கு அதிகமாகும். அப்போ அவங்க ஒவ்வொன்றுத்தையும் நிறுத்தி நிதானமாக தான் செய்வாங்க. இதனால மனநிலை வந்து ரொம்ப எரிச்சல் அடைவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க, ஒரு மாதிரி விரக்தி மனப்பான்மைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா சுறுசுறுப்பாக இருந்த ஆட்கள் இந்த மாதிரி ஸ்கயாட்டிகா நர்வ் பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்க மனநிலை ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது. டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க, யார்கிட்டையும் மனசு விட்டு பேச மாட்டாங்க, இறுக்கமாகிடுவாங்க, அவங்கள வலியை கூட ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு மன போராட்டம் வந்து அதிகமாக இருக்கும். இதை பற்றி என்னடா இப்படி வந்துடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. இதுக்கான உணவுகள் இருக்குது, சரியான உணவுகள் எடுத்துங்க. சித்த மருத்துவ பார்வையில் இந்த தண்டகவாதம் சொல்லுவாங்க. இது எப்படி வருதுன்னா, வாதம் வந்து அதிகரிக்குது உடம்புல. இன்னொன்று அபான வாயு வந்து தடையாகுது. அதோட காற்று வந்து கீழ் நோக்கி இறங்கணும், அந்த கீழ் நோக்கி இறங்க முடியாத அளவுக்கு ஒரு தடை உண்டாகதால தண்டகவாதம் வருது. ஸோ இதுக்கு நம்ம என்ன உணவுகள் எடுத்துக்கலாம்னா, வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, முட்டைகோசு, கொண்டக்கடலை இதெல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்னதான் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நரம்புகள் வந்து பலப்படுத்தக்கூடிய உணவுகள் எடுக்கணும். கசப்பு சுவை உணவுகள் வந்து நரம்புகளை வந்து பலப்படுத்தும். சுண்டைக்காய் எடுத்துக்கலாம், பாவக்காய் எடுத்துக்கலாம், வெந்தயம் எடுத்துக்கலாம், ஜீரகம் எடுத்துக்கலாம். ஜீரகத்தை வந்து நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கி 1 ஸ்பூன் அளவு 1 லிட்டர் தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இது என்ன பண்ணுன்னா, இந்த சீரகம் வந்து கூலிங், அதே போல் பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லபடியாக கொண்டு போகும். இந்த ஸ்கயாட்டிகா நர்வ் பிரச்சனை பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஆகும்னா, பிளட் சர்க்குலேஷன் அந்த இடத்துல குறைவாக இருக்கும். அப்போ ஜீரக தண்ணி வந்து தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும், பிளட் சர்க்குலேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். அப்போ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று, சுடு தண்ணியில் வந்து குளிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மிதமான சூடு இருந்தால் பெட்டர். சில பேருக்கு வந்து குளிர்ச்சியான தண்ணியில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஒத்து வராது. உங்களுக்கு எது ஒத்து வருமோ அதன்படி நீங்கள் செயல்படலாம். பச்சை தண்ணியாக இருந்தால் முதல்ல தலையில் தான் ஊற்றணும், சுடு தண்ணியாக இருந்தால் காலில் தான் ஊற்றணும். இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே உடம்பை வந்து தேய்க்கும் போதும் குளிக்கிறதுக்கு நம்ம உள்ளங்கால்லேருந்து ஆரம்பிக்கலாம்.
அதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர். அப்படி ஆரம்பிக்கும் போது நம்ம நாட்டு மருந்து கடையில் இருக்க இந்த ப்ரஷ்ஷு விற்பாங்க, வெட்டி வேர் ப்ரஷ்ஷு, பீர்க்கங்காய் ப்ரஷ்ஷு, அதெல்லாம் வாங்கி உள்ளங்கால்லேருந்து தேய்ச்சிக்கிட்டு போகலாம். அவங்க வந்து தரையில் வந்து உட்காரக்கூடாது. இந்த ஸ்கேட்டிங் பாதிக்கப்பட்டவங்க தரையில் அமர்ந்து உட்காரும்போது என்ன ஆகுனா இன்னும் வலி அதிகமாகும். அவங்களுக்கு மனநிலையில் பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம் தான் அந்த ஸ்கயாட்டிகா நர்வோட தொடர்புடையது. இப்போ மூலாதார சக்கரம் பாதிக்கப்படுது இந்த ஸ்கயாட்டிகா நர்வால், இல்லை மூலாதாரம் பாதிக்கப்படுறதால ஸ்கயாட்டிகா நர்வ் வரும். ஸோ பிரச்சனைகள் வந்து ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவல் தான். இப்போ மூலாதார சக்கரம் வந்து பாதிக்கப்படும் போது மனம் வந்து பாதுகாப்பற்ற தன்மையை உணரும். ஐயோ நமக்கு வந்து யாருமே இல்லையே, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நம்ம கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க வருவாங்களா, இவங்க வருவாங்களா, இல்லை வரமாட்டாங்க. அது மாதிரியான ஒரு ஏமாற்றம், கவலை, துயரம், இது எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து மனசை வாட்டக்கூடியதான் இந்த ஸ்கயாட்டிகா நர்வ் பிரச்சனை. நீங்கள் அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப தலையில் ஏற்றிக்காமல், சரி இப்படி வந்துருச்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன ஃபுட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நரம்பை வந்து பலப்படுத்தும் உணவுகள் எடுத்துக்கலாம். பூண்டு பால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பூண்டு பால் எப்படி பண்ணணும்னா 8 பல்ல பூண்டை பசும்பாலில் போட்டு காய்ச்சணும். முதல்ல பூண்டை சாப்பிட்டுட்டு பாலில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகு தூளும் போட்டு நீங்கள் குடிக்கணும். இதுவும் வாத பிரச்சனையை வந்து சரி பண்ணும். இந்த பூண்டு பால் வந்து நைட்டில் தான் சாப்பிடணும். இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். இன்னொன்று வலி அதிகமாக இருக்கும்போது நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். ராவாக பச்சையாக நம்ம சாப்பிட்லாம். அது எப்படி சாப்பிட்ணும், ஒரு 5 கொத்தவரங்காய் எடுத்து சுடுதண்ணி, கல் உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். வேக வைக்கக்கூடாது, வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே சாப்பிட்லாம். அது வந்து இயற்கையான ஒரு பெயின் கில்லர் மாதிரி. ஸோ வலி நிவாரணத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டு வந்து கொத்தவரங்காய். இன்னும் அதில் விட்டமின் டி வேறு அதிகமாக இருக்குது. அது எல்லாமே வந்து இந்த ஸ்கயாட்டிகா நர்வால் வரக்கூடிய வலி அதை வந்து குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் வந்து பெஸ்ட்டாக வேலை செய்யும். உணவுகளில் வந்து சொன்ன மாதிரி இந்த கிழங்கு வகையை வந்து தவிர்த்துடணும். சேப்பக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் எடுக்காது. அது வந்து நிறைய பேருக்கு இந்த உருளைக்கிழங்குல செய்த உணவுகள் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி தான் அதை வந்து நம்ம குறைக்கணும். அது பெஸ்ட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆசனங்கள் பண்ணலாம். ஆசனங்களில் வந்து இந்த ஸ்கயாட்டிகா நர்வ் பாதிப்பு இருக்கிறவங்க முன்பக்கம் குனிகிற அந்த பச்சிமோத்தாசனம் அதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. கரெக்டான யோகா ப்ரொசீஜர் படி யோகா ஆசிரியரோட மேற்பார்வையோடு நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா அந்த குனிகிறது நிமிர்றது ரொம்ப அவங்க கஷ்டப்படுவாங்க. அதனால் எது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். பெயின் வந்து குறையும். மைண்டும் நல்லா டிப்ரெஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். முத்திரைகள் பண்ணலாம். அபான வாயு முத்திரை பண்ணலாம், வாயு முத்திரை பண்ணலாம். வாயு முத்திரை எப்படி பண்ணணும்னா ஆள்காட்டியில் வந்து கட்டவரோடு டச் பண்ணணும். இதுதான் வந்து அபான முத்திரை. சில பேருக்கு வந்து இது வந்து வாயு முத்திரையாகவும் பயன்படுத்தலாம். வாயு முத்திரை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது, ஏன்னா இது வாதம் அதிகரித்து வருது, அப்போது இந்த வாயு முத்திரை பண்ணலாம். அடுத்தது அபான முத்திரை. இந்த அபான முத்திரை உடம்புல இருக்க டாக்ஸிக்கெல்லாம் வெளிப்படுத்தும். ஸோ காலையில் வாயு முத்திரை, ஈவினிங் அபான முத்திரை, இது மாதிரி ஷெட்யூல் போட்டு பண்ணணும். முத்திரைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்கள் நீங்கள் பண்ணாதான் அதுக்கான பலன் இருக்கும். ஒரு 48 நாட்கள், 108 நாட்கள், அந்த மாதிரி இந்த ஸ்கயாட்டிகா நர்வ் பாதிப்புக்கு பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப முடியல அப்படி சொல்லும்போது நீங்கள் வந்து சித்தா மருந்துகள் எடுத்துக்கலாம். சித்தா மருந்துகள் வந்து இந்த வாத பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய தன்மை வந்து நிறையவே உண்டு. அதுக்கான எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து தைலம் அப்ளை பண்ணலாம். வாத நாராயண தைலம், பிண்ட தைலம், அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் தைலம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும். எதெல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிறதும் கண்டிப்பாக தெரிஞ்சிடணும். ரொம்ப பிராய்லர் சிக்கனு, முட்டை, தயிர் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா செரிமான பிரச்சனையை அதிகப்படுத்தும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி செரிக்காத உணவுகள் மலச்சிக்கலை கொண்டு வரும். இப்போ மலச்சிக்கல் வரும்போது இன்னும் பெயின் வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் 1.5 லிட்டர் தண்ணி நீங்கள் தொடர்ந்து குடிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க 1.5 லிட்டர் தண்ணி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் வந்து 1 கிளாஸ் தான் குடிப்பேன். நீங்கள் அதை கொஞ்சம்
இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒரு சொம்பு அளவு, அடுத்தது 1.5 சொம்பு அளவு, அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு 1 லிட்டர் குடிக்கிற அளவுக்கு நீங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்தலாம், விளக்கெண்ணெய் கூட பயன்படுத்தலாம். விளக்கெண்ணெய் வந்து படுக்க போகும்போது நைட்டு அடி வயிற்றில் உள்ளங்கால் பாது ஆசன வாயில், ஆனால் உஷ்ணமாக அதிகமாகும். ஸோ அந்த உஷ்ணம் அதிகமாக இருக்காமல் பண்ணுறதுக்கு இந்த நமக்கு விளக்கெண்ணெய் வந்து பெஸ்ட்டாக வேலை செய்யும். ஸோ ஆயில் பாத்து கூட எடுக்கலாம். ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை, பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை. ஸோ இது வந்து என்னென்னா நரம்புகளையும் பலப்படுத்தும், மனசையும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இந்த ஆயில் பாத்து. இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இஞ்சி வந்து மேல் தோல் சீவிட்டு சின்ன துண்டு சாப்பிடலாம், தொடர்ந்து எடுத்துக்கலாம். இஞ்சி அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும், மஞ்சள் சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து நம்ம உணவுகள்லேயும் நிறைய இருக்குது, அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கீரைகள் வந்து மதிய வேளையில் எடுத்துக்கலாம். மிக முக்கியமாக தூதுவளை, கரிசலாங்கண்ணி, வல்லாரை, முடக்கத்தான், பிரண்டை, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக வேலை செய்யும். முடக்கத்தான் கீரை தோசை, இந்த பிரண்டை துவையல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கயாட்டிகா நோவு பிரச்சனைக்கு வரக்கூடிய பாதிப்பை குறைக்கக்கூடிய உணவுகள் அந்த 2 தான், இந்த முடக்கத்தானோ அந்த பிரண்டையோ. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணணும். சரியான உணவு, சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. காலையில் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க, பண்ணக்கூடாது. அதே மாதிரி லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கணும். எப்படின்னா தரையில் அதிகமாக உட்காரக்கூடாது, ஒரு சேரில் தான் நீங்கள் உட்காரணும். ஸோ ஏன்னா தரையில் உட்காரும்போது இன்னும் வலி வந்து அதிகமாகும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயந்தான், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் இந்த ஸ்கயாட்டிகா பிரச்சனையிலேருந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெளியேற முடியும். நன்றி, வணக்கம்.